இப்போ என்ன பண்றது? அந்த பெட்டி இருந்த வரைக்கும் நம்மளால அந்த நாகத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. பண்ண முடிஞ்சது இல்லை, இனிமேலும் பண்ண முடியும். அது எப்படி? அப்படின்னா 50-50. எனக்கு தெரியும் அந்த நாகம் இப்படி தான் ஏதாவது பண்ணும்னு. அது ரொம்ப புத்திசாலி. அதனால தான் நான் பெட்டியை மாற்றி வச்சுட்டேன். கிரேட், தேங்க்யூ. இப்போ இந்த நாகம் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நாம என்ன வேணா பண்ணலாம். ஹலோ சீமா, என்ன விஷயம்க்கா? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? நம்ம எல்லாரும் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இப்போ அந்த நாகம் அந்த பெட்டி அடையறதுக்கு முயற்சி பண்ணிருக்க. ஆனா அமர் அந்த நாகத்தை தோக்கடிச்சிட்டாரு. அவர் ஏற்கனவே அந்த பெட்டியை வேற எங்கேயும் மறைச்சு வச்சிருந்திருக்காரு. இப்பெல்லாம் சின்ன சின்ன சத்தம் கேட்ட கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சீமா. நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம வீட்ல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே மூடி வச்சிடலாம். அப்பதான் அந்த நாகம் நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது. ஆமா பெரிய பாட்டி, போ சீக்கிரம் வாங்க. என்னாச்சு சித்தார்த்? யார் ஃபோன் பண்றாங்க? ஆபீஸ்ல இருந்து. நான் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லு. எப்படி இருக்கீங்க நீங்க? உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் உங்க வாழ்க்கையில வந்ததுல இருந்து முதல் தடவையா உங்களை விட்டு நான் எவ்வளவு நேரம் பிரிஞ்சிருக்கேன். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது சித்தார்த். ஏற்கனவே நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லிட்டேன், என்னால என் ரோகிணி இல்லாம வாழ முடியாதுன்னு. இது பிரம்ம. இது உங்களோட பிரம்ம தான். நீங்க எனக்கு தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருப்பீங்க. எனக்கு தெரியும் உங்க குடும்பத்துல எல்லாரும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா எனக்கு என்னோட பெட்டி கிடைச்சிருச்சு. ஆனா அதுல என்னோட புருஷன் என் நாகத்தோட உடம்பு இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க, அப்படிதானே? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னும் 20 மணி நேரம் தானே. ஏன்னா 20 மணி நேரத்துல நீங்களும் உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் என்னோட பல வருட தவத்துக்கு தீங்கு ஏற்படுத்த முடியாது. உங்க குடும்பத்தோட சம்மதத்தோட உங்களை அடையணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப வேற வழி இல்ல. இப்போ நான் உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களை பறிச்சு அடைய வேண்டியதா இருக்கு. ஒருவேளை அந்த ரோஹிணி நம்ம 2 பேருக்கும் நடுவுல இடைஞ்சலா இருந்தான்னா அதுக்கப்புறம் நான் அவளையும் என்ன பண்ணவும் தயங்க மாட்டேன். இங்க பாரு மாயா, உன்னால அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது.
ஏன்னா இந்த விஷயம் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒருவேளை நீ ரோகிணியை ஏதாவது பண்ணனா அதுக்கப்புறம் நீ என்ன நிரந்தரமா இழக்க வேண்டியிருக்கும் மாயா. இல்ல 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 சித்தார்த், நீங்க உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்திக்க முடியாது. ஏன்னா உங்களோட வாழ்க்கை உங்க குடும்பத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டா அப்புறம் அதுக்காக உங்க குடும்பத்துல உள்ள எல்லாரையும் நான் பழி வாங்க வேண்டியதா இருக்கும். இனிமே இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம் சித்தார்த். நீங்க வாயை மூடிட்டு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும். ஒருவேளை நீங்க அப்படி நடந்துக்கலன்னா உங்களோட குடும்பம் இருக்கே அதை அழிச்சிடுவேன். நான் சீமா பேசுறேன். அக்கா சொல்லுங்கக்கா. நான் உன்னை பார்க்க விரும்புறேன் இப்பவே. உங்களுக்கு என்ன பார்க்கணுமாக்கா? என்னக்கா நீங்களே கேக்குறீங்க? அப்படி இருக்கும்போது என்னால எப்படி மறுக்க முடியும் சொல்லுங்க? உங்களுக்கே தெரியும்ல, அந்த மொத்த பரத்வாஜ் குடும்பத்திலேயே உங்க மேல மட்டும்தான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். எங்க பார்க்கலாம்னு சொல்லுங்கக்கா. அக்கா நீங்க தனியா வந்திருக்கீங்களா? உங்க கூட சித்தார்த்த கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் நினைச்சேன்க்கா. ஆனா நீங்க வேற ஏதோ நோக்கத்துல இங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்ட மாயா. இங்க பாருங்கக்கா, ஒருவேளை நீங்க சித்தார்த்த நான் கூட்டிட்டு போக கூடாதுன்றத பத்தி நீங்க பேச வந்திருந்தீங்கன்னா அது நீங்க செய்ய போற மிகப்பெரிய தப்பு. ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. இல்ல, நான் உன்கிட்ட எதை பத்தியும் சொல்றதுக்காக வரல. உன்கிட்ட ஒண்ணு கேட்கதான் வந்திருக்கேன். ஏன் கிட்டயா? ஆமா, எனக்கு நல்லாவே தெரியும் உன்னால சித்தார்த்த இங்க இருந்து கூட்டிட்டு போகிறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா உன்கிட்ட அந்த அளவு சக்திகள் இருக்க. மனுஷங்களால நிச்சயமா அந்த சக்திகளை எதிர்க்கவே முடியாது. ஆனா நீ இதை எல்லாத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி பண்ணணும் மாயா. உதவியா? ஆமா. சொல்லுங்கக்கா, என்ன? மாயா, நான் என்ன விரும்புறேன்னா நீ என் தங்கச்சி ரோகிணிய எப்படியாவது கொன்னுடணும். என்ன அக்கா, நீங்க நீங்க என்ன பேசுறீங்க? ரோஹிணினா? ஆமா, எப்படி எப்படி உன்னோட உயிர் அந்த நாகத்துல குடியிருக்குன்னு சொன்னியோ அதே மாதிரி என் ரோகிணியோட உயிர் முழுமையா சித்தார்த்த கிட்டதான் இருக்கு. அதனால எப்ப நீ சித்தார்த்த உன் கூட கூட்டிட்டு போறியோ அந்த நிமிஷமே என்னோட ரோகிணி வாழ்ந்தாலும் நடப்பணமா இருப்பா. அப்புறம் நான் இதை விரும்பல. அவ வாழ போற அந்த மீதி வாழ்க்கைய சித்தார்த்த இல்லாம நடப்பணமா வாழ்றாங்க. என்ன சொல்ல வரீங்க? ப்ளீஸ், என் தங்கச்சி தயவு செஞ்சு அந்த மாதிரி துடுக்கி வச்சுட்டு போயிடாத. நீ அவளை பழி வாங்கணும்ல, அப்படின்னா முழுமையா வாங்கிட்டு போ. நீயே உன் கையால அவளை கொண்டுட்டு போயிடு மாயா. ஒருவேளை நீ அவன் சித்தார்த்த அவகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போய் அவளை துடுக்கி வச்சுட்டேன்னா அந்த பாவம் நிச்சயமா ஒன்னதான் சேரும் மாயா. அப்புறம் சிவன் கொடுக்கிற தண்டனைய உன்னால தாங்க முடியாது மாயா. போதும். நீங்க எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிட்ட வந்திருக்கீங்களா, இல்ல இந்த மாதிரி பேசி புதுசா குழப்பத்தை உண்டு பண்ண வந்திருக்கீங்களா? நான் ஒண்ணு குழப்பல. உனக்கு உண்மையை புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். பிடிவாதத்தால எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாது. அதாவது நீ சித்தார்த்த அடையணுங்கிற ஆசையில எல்லாத்தையும் இழக்க கூடாது. எழுந்துடுவேனா? இன்னும் இழக்க என்கிட்ட என்னக்கா இருக்கு? ஒரு இச்சாதாரி ராஜ நாகத்துக்கு அவளோட நாகம் தான் எல்லாமே. அவரை என்கிட்ட இருந்து பறிச்சது அவங்களோட சித்தார்த்த தான். நாங்க ஜென்ம ஜென்மமா சேர்ந்திருந்தோம். நடுவுல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நாங்க என்னைக்குமே சேர்ந்துதான் இருப்போம். இது என்னோட பிடிவாதம் இல்லக்கா, இதுதான் என்னோட கட்டாய சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இதுல நான் என் புருஷனுக்காக பழி வாங்கியே தீரணும், இல்லனா என்னால முக்தி அடைய முடியாதுக்கா.
இதுதான் என்னோட விதி, என்னோட சக்தி, என்னோட பலம். நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை உன்னை நான் புரிஞ்சுக்கலன்னா அன்னைக்கு அந்த கூண்டுல இருந்து உன்னை விடுதலை பண்ணிருக்க மாட்டேன் மாயா. அப்ப இப்போ என்னக்கா ஆச்சு? புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கக்கா. சித்தார்த் இல்லாம நான் இல்ல. அப்புறம் நான் அவரை எந்த சூழ்நிலையிலையும் அடைஞ்சே தீருவேன். அப்ப நான் சொல்றதையும் கேட்டுக்க மாயா. இன்னும் 19 மணி நேரத்துக்குள்ள பரத்வாஜ் குடும்பத்துல இருக்க அத்தனை பேருமே அவங்களோட உயிரை கூட பணைய வச்சு உன்னை எதிர்ப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, எங்க குடும்பத்துல ஒருத்தங்க உயிரோட இருந்தாலும் உன்னால நிச்சயமா சித்தார்த்த அடையவே முடியாது. இந்த விஷயத்தை நீ மறந்துடாத. உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாதுக்கா. அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல. நல்லா தெரியும். அதே மாதிரி நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் கூட எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நீ உன் சத்தியத்தை மீறினா அப்புறம் சிவனோட கோவத்துல நீ பஸ்பம் ஆயிடுவாங்கிறத மறந்துடாத. அது உனக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் மாயா. இப்ப நீங்களும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்கக்கா. சித்தார்த்த அடையறதுக்காக நான் எந்த நெருப்புலையும் பஸ்பமாக தயாராதான் இருக்கேன். ஒருவேளை யாராவது என் வழியில குறுக்கிட்டாங்கன்னா அவங்களையும் நான் பஸ்பமாக்கிடுவேன். ஒருவேளை சத்தியத்தை மீறினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. சிவனோட தண்டனைய நான் ஏத்துக்கிறேன். அவர் கோவத்தோட நெருப்புல பஸ்பமாகவும் எனக்கு சம்மதம் தான். ஆனா நான் ஏன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால வேண்டி கேட்டுக்கிறேன், உங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் இத புரிய வைங்க. அவங்க யாரையும் வழியில குறுக்கிட கூடாது. அது யாரா இருந்தாலும் அவங்களால என்ன தடுக்க முடியாது. எனக்கு தெரியும், ஒரு தனி மனுஷனால உன்னை நிச்சயமா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா பரத்வாஜ் குடும்பம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, ஒரு கையோட வெவ்வேறு விரல்கள். இது தனித்தனியா உன்னை நிச்சயமா எதிர்கொள்ள முடியாது. ஆனா எப்ப இந்த விரல்கள் எல்லாம் ஒன்னா சேருதோ அப்ப கண்டிப்பா உன்னால அந்த சக்தியை எதிர்கொள்ளவே முடியாது. ஒருவேளை உனக்கு அப்படி தோணுச்சுன்னா இந்த சக்திகள் நிச்சயமா பலகீனமானதுன்னு அதுவும் வாழ்க்கையில நீ செய்யற மிகப்பெரிய தப்பா இருக்கும். ஒருவேளை அது என் வாழ்க்கையோட மிகப்பெரிய தப்புன்னா அந்த தப்ப பண்ணவும் நான் தயாரா இருக்கேன். இந்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னோட சித்தார்த்த நான் ஏன் கூட உங்க உலகத்தை விட்டு ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன். இத்தனை நாளா நான் உன்கிட்ட எல்லா விஷயத்துக்கும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டிருக்கேன். இனிமே என் குடும்பத்துக்கு எதிரா நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நான் தடுப்பேன் மாயா. உனக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. என்னை இப்பவே கொன்னுடு. ஏன்னா இப்போ உனக்கும் சித்தார்த்துக்கும் நடுவுல இருக்க போற செவரு நானதான் இருப்பேன். அதனால கொன்னுடு. இப்படி ஒருத்தங்கள முதல் தடவையா பாக்குறேன். ஒரு மனுஷி தன்னோட மரணத்துக்கு கூட பயப்படாம இருக்கிறது. ஒருத்தங்களுக்கு ஜனனம் இருக்குன்னா நிச்சயமா அவங்களுக்கு மரணமும் இருக்கு. அப்படி அவங்க மரணிச்சாங்கன்னா அடுத்த ஜென்மமும் இருக்கு. மரணம் நிச்சயமா இருக்கும் போது அப்ப போராடியே மரணிக்கலாம். பயந்து போய் இல்லை. அவ என்னோட பேச்ச கேக்கல. அவ இப்பவும் அதே பிடிவாதத்தோட தான் இருக்கா. அதாவது சித்தார்த்தா
அந்த நாகம் எப்பவுமே சித்தார்த்தை இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியாது. வாங்க. என்னப்பா பிரேம், யார் இவங்க? அம்மா, இவர் சுவாமி ஞானசேகரன். நான் சொன்ன பாபாஜியோட ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒரு ராஜநாகம். அதோட துணை இல்லாம அதால ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால அதோட துணையை இழந்துடுச்சுன்னா அப்போ முக்தி அடைய கண்டிப்பா பழி வாங்கும். அப்புறம் இதுக்கு என்னதான் வழி பாபா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எந்த நாகம் இறந்திருக்கோ அதோட ஆத்மாவுக்கு முக்தி வாங்கி தரணும். அதனால அந்த நாகம் இங்க வந்ததுக்கான காரணம் முடிவடைஞ்சிடும். அந்த நாகம் முக்தி அடைய பவித்திர அக்னியில அதோட இறுதி சடங்கு பண்ணியாகணும். அப்பதான் அந்த நாகத்துக்கிட்ட இருந்து உங்க குடும்பம் தப்பிக்க முடியும். இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாகம் தன்னோட சக்தி முழுவதையும் இழந்துடும். ஆண் நாகம் இல்லாம பெண் நாகத்துக்கு எந்த சக்தியும் இல்லை. ஆனா அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த சக்தி முழுவதும் ஆண் நாகத்தோட செஞ்ச தவத்தால கிடைச்சது. அதனால ஆண் நாகம் இல்லாதப்ப அதோட சக்தி முழுவதும் பலகீனமாயிடும். அதுக்கப்புறம் அதை இங்கிருந்து விரட்ட நம்ம முயற்சி செய்வோம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். யாகத்தை தொடங்கி மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து அந்த மந்திரம் முடிகிற வரைக்கும் யாகத்துக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது. யாகத்துக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அந்த யாகத்துக்கு பலனே இல்லை. அதுக்கப்புறம் அந்த நாகத்தை தடுக்க நம்ம கிட்ட எந்த வழிகளும் கிடையாது. சித்தார்த், மூன்று முடிச்சு